கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஃப்ளாரன்ஸ், எங்கள் கணவர் பேர் பிலிப் ஆனந்தன். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு அவள் கல்யாணம் ஆகிட்டு கனடா தேசத்தில் இருக்கிறா. கர்த்தர் கிருபையில் நல்ல விதத்தில் கல்யாணம் ஆச்சு. நான் இந்த கூட்டத்திற்கு வரும்போது ஜெபம் பண்ணிப்பேன். ஏசப்பா மகள் ஷேரனுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தரணும்னு. அதே போல் பிரதரும் சென்ற வருடம் கனடா தேசத்துக்கு போகும்போதும் மகள் ஷேரனும் மருமகன் கீர்த்திராஜனும் பிரதருடைய கூட்டத்தை அட்டன் பண்ணாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணி பிரதரும் பிள்ளைகளுக்கு பிளஸ் பண்ணி கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணார். அதே போலவே என் மகள் இப்பொழுது 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு போன மாதத்தில் சுகர் 550 ஆகிடுச்சு. 550 ஆகிட்டதோடனே போய் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணும்போது உனக்கு 2 கிட்னியுமே ஃபால்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஐயாவுடைய ப்ரேயருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஜெபம் கேட்டோம். ஜெபம் பண்ணினாங்க. காலையில் அதிகாலை வேலையில் ஐயாவுடைய பிரசன்னத்தை கேட்டுட்டு தான் நான் எங்கேனாலும் போவேன். அப்படியே எங்கள் உள்ளம் உடைஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரில. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்ற தலைப்பில் ஐயா பேசினார். ஐயாவோட பிரசங்கத்தை கேட்டு போய் வேற ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணதில்லை. உனக்கு கிட்னியே ஃபால்ட் இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். நேற்று தினத்தில் போய் சுகர் செக் பண்ணோம். நேற்றும் கிட்னி டேமேஜே இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். 550 இந்த சுகரு 250 வந்தது. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தையை நம்ம கேட்க போறோம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 52:1. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல முதலாவது பரிசுத்தம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எல்லாம் மடமடன் நடக்கும். வசனம் அதுதான் சொல்லுது. சரியா? நம்பர் 2, சாந்தமும் அமைதலும் நமக்கு அலங்காரமாய் இருக்கணும். நல்ல சாந்த குணம், கோப குணம் இல்லை, சாந்த குணமும் அமைதலும் நமக்கு அலங்காரமாய் இருக்க. 1 பேதுரு 3:4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. மயிரை பின்னி அப்படின்னா என்ன தெரியுமா? தலையை எடுத்து ஜடை வித்தியாசமா ஜடையை போட்டு இங்க ஒரு ஜடை சென்டர்ல ஒரு ஜடை, இதெல்லாம் அழகா பாத்தீங்கன்னா அந்த ஜடை போட்டாச்சுனாலே அது அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் காலையில கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த முடியை பின்னி விடுவாங்க. அதுதான் இந்த வசனம், மயிரை பின்னி. அப்படின்னா அழகா அவங்க ஃபேஸுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். இவங்க ஃபேஸுக்கு ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும். சிலருக்கு அப்படி தூக்கி சீவினா நல்லா இருக்கும், சிலருக்கு எப்படி நல்லா இருக்கு, சிலருக்கு குருவி கூட வச்சா நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா தான். ஆமேன். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் நல்லா இருக்கும். இந்த மயிரை பின்னி அப்படின்னா என்னன்னா, அவன் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த முடிய பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து. அப்படின்னாச்சுன்னா நகை போடாதவங்களை பார்த்தாச்சுன்னா
டக்குன்னு பார்த்த உடனே அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த நகை அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அழகை கூட்டி கொடுக்கும். இது நீங்கள் பார்த்தா தெரியும். நகை போடாதவங்களுக்கும் அதே பிள்ளைங்க நகையை போட்டு நல்ல அழகாக ஒரு கம்மல், ஒரு சின்ன இப்போ எல்லாம் அப்படிதான். நீங்கள் என்னதான் போட்டாலும் சரி, பிள்ளைங்க போடுறது என்ன, ஒரு சின்ன செயின், இதில் ஒரு நல்ல கிராஸ் போட்டு அழகாக போட்டு ஒரு காதில் ஒரு கம்மல், இது போட்டுறதுக்கும் இது எல்லாத்தையும் கழட்டி போட்டால், அதுக்கு எங்கள் ஊரில் மூளி கழுத்துன்னுவாங்க, மூளி காதுன்னுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து. அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா அழகு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆமேன். ஆமா, எக்ஸ்ட்ரா அழகு கொடுத்து பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள், அப்படின்னா நல்லா விலையுயர்ந்த பளபளன்னு. அதுலேயும் சொல்றேன், இவங்களுக்கு இந்த கலர் தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு இருக்கும். அப்படியெல்லாம் அழகான உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலும் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு. இதெல்லாம் அலங்கரிப்பு தான், ஆனா இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு உனக்கு இராமல். அப்படின்னா கந்தல் ட்ரெஸ் போட சொல்றீங்க பிரதர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, அந்த அலங்காரம் இருக்கணும். ஆனா அந்த அலங்காரம் இல்ல, புறம்பான அலங்காரம். ஆனா நான் விரும்புகிற அலங்காரம் அதுவல்ல, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயம். அப்படின்னா இந்த அலங்காரம் எல்லாம் அழிந்து போகிற அலங்காரம். ஆனால் அழியாத அலங்காரம் எதுன்னா நல்ல சாந்த குணம், நல்ல அமைதியான குணம். சொல்ல நல்ல அமைதியான பிள்ளை பிரதர் அப்படின்வாங்க. ஆமேன். ஆமா, நல்ல சாந்த குணம் உள்ள பையன்பா அப்படின்வாங்க. ஆமேன். மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் ஒன்று, அவர் மிகுந்த சாந்தமும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவர். அப்படின்னா இந்த சாந்த குணம் யாருடைய குணம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணம். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? கோபம் இருக்கிற இடத்துல தான்ப்பா குணம் இருக்குன்னுவான். எவனோ பெரிய ஆள் சொல்றான், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கா. ஐயோ, குணம் இருந்தா கோபமே வரக்கூடாதியா? அதான உண்மை. கரெக்டா? ஒரு குணசாலின்னா அவனுக்கு கோபமே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி அவன் பாட்டு கூலா எடுத்துக்கணும். அதுதான் குணசாலிக்கு அர்த்தம். ஆமேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு இருதயம், அந்த ஒளிந்திருக்கிற இருதயம் அப்படின்னு அழகா சொல்றாரு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. உங்க அற்புதம் இன்னைக்கு ராத்திரி இருக்கு. இன்னைக்கோட உங்க கோபத்தை, பெருமைய, மேட்டிமைய எல்லாம் தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு தரையை மட்டும் கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்தி அமைதல் உள்ள பிள்ளைகளாக, நீடிய சாந்தம் உள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா புருஷனுக்கு மூக்கு மேல கோவம் நிற்கும், சில இடத்துல பாத்தீங்கன்னா மனைவிக்கு மூக்கு மேல கோவம் நிற்கும். அப்போ சில வீட்டுல ரெண்டுக்கும் மூக்கு மேல கோவம் இருந்தா அவ்வளவுதான், தொலைஞ்சது. ரெண்டு முட்டிக்கும் மண்டை உடையும், அது உடையும், பல்லு உடையும், எல்லாமே உடையும். ஆனா ஆண்டவர் ஏற்ற துணைன்னு கொடுக்குறாரு தெரியுமா? அப்படின்னா சூட்டபிள் பார்ட்னர், அவர்கள் தான் இசைந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூக்குல கோபம் உள்ள ஒருத்திக்கு நல்லா பிராணி ஒரு பையனை கொடுத்துருவார். சரி, ஏதோ கத்திட்டு போட்டு விடு. ஆனா அதே போல மூக்குல கோபம் உள்ள ஒருத்தனுக்கு அப்ராணி பொண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு அப்பதான் அட்ஜஸ்ட் ஆகும், எசைஞ்சு போகும், விட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா ரெண்டும் இப்படிதான் என்னன்னா, அங்க ஈகோ நின்றுச்சுன்னா அங்கதான் திருமண முறிவுகள் வருகிறது, உறவு முறிவுகள் அங்கதான் வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், நீ பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த சாந்த குணத்தை இன்னைக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய சாந்த குணத்தை இன்னைக்கு நீங்க உங்க மனசுல அணிஞ்சிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஒரு மனுஷன் மன்னிக்கிறது தான் மனுஷனுடைய மாண்பு, மன்னிக்கிறது தான் அவனுக்கு மகிமை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு பெருந்தன்மை எதுல இருக்குன்னா மன்னிக்கிறதுல தான் இருக்கு. மன்னிப்பு அப்படின்ற ஒரு காரியம் வந்தாச்சுனாலே அங்கு சாந்த குணம் வந்துவிடும். சாந்த குணத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு முதல்ல மன்னிக்கிற குணாதிசயத்தை நீங்க எடுத்துடணும். யாரு என் மனைவி தானே போயிட்டு போதுடா, இதுல வேற அந்த ஏத்தி விடுறதுக்கு 3 பேர் இருப்பான். என்ன பிரதர் உங்க ஒய்ஃப் இப்படி எல்லாம் பேசுறாங்க? என் ஒய்ஃபா இருந்தா இந்நேரம் ரைட் லெஃப்ட் வாங்கி கையால துண்டை எடுத்திருப்பேன். ஆனா அவன் வீட்டுக்குள்ள அடி வாங்குறது அவனுக்கு. டயலாக் எல்லாம் பயங்கரமா விடுவான், ஏத்தி விடுறதுக்கு தான் இன்னைக்கு இருப்பாங்க. அல்லேலூயா. எவன் ஏத்தி விட்டான்? ஏய் பயமுடு, இது எனக்கு மனைவிக்கு இடையில உள்ள விஷயம், நீ தலையிடாத. நீ வந்தியா, ஒருவேளை சாப்பிட்டியா, கையை கழுவினியா, போயிட்டு இந்த ஃபேமிலி விஷயத்துல எல்லாம்
தலையிட விடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், உங்க ஃபேமிலி விஷயத்துல, கணவன் மனைவி உறவுல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், தலையிட விடக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான் தலையிடணும். அதான் சொல்ற முப்பிரி நூல். அந்த முப்பிரி நூல் யாரு? நம் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர். அதான் முப்பிரி நூலாக அவர்கிட்ட மட்டும்தான் அந்த காரியங்களை நீங்க ஷேர் பண்ணணுமே தவிர வேற யார்கிட்டே நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். குடும்பத்தை கூறு போட்டு அவன் பாட்டு கக்கைன்னு போய் உட்காந்து சிரிச்சுட்டு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு நிற்பான். பாத்தியா ஊன்னுவாங்க. அதனால அப்படி பண்ணாத அளவுக்கு இன்னைக்கு பிறகு அந்த சாந்த குணம், விட்டு கொடுக்கிற தன்மை. அதே போல மனைவி தான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, புருஷன் விட்டு கொடுக்கணும். புருஷன் விட்டு கொடுங்க, ஏன் மனைவி மட்டும் விட்டு கொடுக்கணும்? அது என்ன பழக்கம்? அப்படியே இல்லை. அவர் மனைவி ஒருவேளை கோவப்பட்டா கூட, என் மனைவி தானே, என் விழாவுக்கு சொந்தக்காரி தானே, பரவாயில்ல அப்படின்னு என்னைக்கு நீங்க விடுறீங்களோ அன்னைக்கு உங்க கோப குணம் மாறி சாந்த குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது அவங்கள்ட்ட மட்டும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த ஈகோ தான் அவனுடைய குடும்ப சமாதானத்தை பாதிக்கிற. அந்த ஈகோ தான் பிள்ளைகளுக்குள்ளால், அப்படியே இந்த பெற்றோருடைய ஈகோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது. அந்த பிள்ளைகள் வாழ போகும் பொழுது இந்த தாய் தகப்பனுடைய ஈகோ தான் அங்க போய் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது அங்க போயிட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அளிக்கிறது. எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்ல அமைதல் உள்ள குணாதிசயம், நல்ல சாந்த குணம் உங்களுக்கு இருந்ததுன்னா எல்லாரையும் நம்ம மன்னிப்போம். யாராவது பேசினா கூட பரவாயில்லப்பா. எனக்கு தாவீதை நிறைய விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை அவன் ராஜாவானதுக்கு பிறகு ரோட்ல அவனும் அவனுடைய மெய் காப்பாளன் ஆகி அபிஷாய் 2 பேரும் நடந்து போறாங்க. போகும்போது சைடில் ஒருத்தன், அவன் பேர் சிமேயுன்னு ஒருத்தன், அவன் வந்து சவுலுக்கு ரொம்ப அபிமானி. அவன் ஒரு நாள் தாவீதுக்கு காது கேட்க நேருக்கு நேர பச்சை கெட்ட வார்த்தை பேசுறான். பேலியாளின் மனுஷனை, செத்த நாயே அப்படின்னு கேட்கிறான். நேரங்க பின்னாடி கூட இல்லை, நேருக்கு நேரம். எப்ப அவன் ராஜாவானதுக்கு பிறகு, சவுல் மரித்ததற்கு பிறகு தாவீது ராஜாவானதுக்கு பிறகு சொல்றான், பேலியாளின் மனுஷனே. பேலியாளுன்னா யாரு தெரியுமா? பைபிள்ல பேலியாள்னு யாரை சொல்லியிருக்குன்னா தப்பான வழியில நடக்கிறவள்னு அர்த்தம். அப்படின்னா பேலியாளுக்கு பிறந்தவனேன்னு அவ்வளவு பேச்சுவார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறான். அப்படி தவறான உறவுல பிறந்தவனேன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டு அடுத்து செத்த நாயேன்னு கேட்கிறான். நாயின்னு கூட சொன்னா பரவாயில்ல, செத்த நாயின்னா என்ன தெரியுமா? நாத்தை அடிச்சுக்கிறோம், அதுதான் நாய். செத்த நாய் யாரு சீண்டாத்தது? அப்படி கிடையாது, அதுதான் செத்த நாய். என்ன அப்போ உடனே அபிஷாய் தாவீது கூலா இருக்கிறான். ஆனா அவன் டென்ஷன் ஆகல. என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் தாவீதை சொன்னது காரணம் என்னன்னா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருந்தான். அவன் வாலிப வயசுல கூட ரொம்ப பெருந்தன்மையா இருந்தான். அப்பதான் அந்த அபிஷாய் சொல்றான், என்ன ராஜாவை இவன் இப்படி எல்லாம் சொல்றான், நீங்க என்ன கேட்டுட்டு வர்றீங்க, நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் அவனை முடிச்சிடுறேன் கதையன்னு. அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் வேலை கையை வச்சுட்டு, ஏன்பா நமக்கு இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு, இன்னைக்கு இவன் வாயால இதை கேட்கணும்னு ஆண்டவருடைய திட்டம், அவ்வளவுதான். இன்னைக்கு இவன் வாயால நான் கேட்கணும்னு ஆண்டவர் ஏதோ பிளான் பண்ணிட்டு விடுறா அவனை அப்படின்ட்டாரு. எப்படிங்க ஒரு ராஜா சொல்ல முடியும்? இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறவனையே இப்படி எல்லாம் கேட்டாச்சுன்னா ரோசம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அவ்வளவுதான், வெட்டு 1 துண்டு 2ன்னு தூக்கி வெட்டி போட்டுருவான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டா ஆமா, ரோசம் வராதவனுக்கு ரோசம் வந்துடும். ஆமென். ஆனா அந்த தாவீது அந்த இடத்துல பரவாயில்ல, இன்னைக்கு இவன் வாயால இது கேட்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னா. அதே போல ஒரு இடத்துல சவுல் இவனை கொலை பண்றது 3000 பேர் கூட வந்திருக்கும் போது கூட அவன் அவசரப்படாம ரொம்ப பொறுமை, அதுதான் பொறுமை ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, இவன் ஒருத்தனை கொல்றதுக்கு 3000 யுத்த வீரர்கள் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. இவன் மலையில இருக்கிறான், சென்ட்ரல்ல இருக்கிறான், மலையை ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றா, இவனை எஸ்கேப் பண்ணி விடுறதுக்கு நைட்டு எல்லாருக்கும் அயர்ந்த நித்திர. இப்ப தாவீது அங்கே எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. அப்ப இந்த இதே அபிஷாய் சொல்றான், இவன் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான், உங்க மனைவியை கண்ணு முன்னாலே இருந்து பிரிச்சு இன்னொருத்தனுக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், உங்க அரசாட்சி இன்னும் உங்ககிட்ட தரமாட்டேன்றான், இப்ப கூட உங்க கொல்ல வந்திருக்கான், இது ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிற இவனை கொல்றதுக்கு சொல்லுங்க. என் ஈட்டி எடுத்து அவன் நெஞ்சில ஒரே குத்தா குத்தி நிலத்தில் உருவ குத்தட்டுமா அப்படின்னு. என்ன தெரியுமா? இங்க குத்தி, ஏன்னா இப்படித்தானே படுத்து கிடக்கான், மறுமுனை போய் நிலத்துல சொருவிடும், அவன் எழும்பவே முடியாது, அதோட அவன் க்ளோஸ். நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. அப்ப கூட தாவீது மிகுந்த அமைதல் உள்ள நாள், மிகுந்த சாந்த குணமா, விருப்பா ஒன்னும் இல்லை, ஓகே என்னதான் கொல்ல வந்தான் பரவாயில்ல, இப்ப நமக்கு இந்த வாய்ப்பை நீ கொடுத்துருக்க, நீ சொல்றிய இது ஆண்டவர் கொலை பண்ண கொடுக்கிற வாய்ப்பு இல்ல, அவனை மன்னிக்க கொடுக்கிற வாய்ப்பு. இவ பாருங்க, கூட இருக்கிறவன் சொல்றான்,
ஆண்டவர் இவனை கொலை பண்றதுக்கு தான் இவனை இப்படி படுக்க வச்சிருக்காரு. ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை ஆண்டவர் எங்கேயாவது கொலை பண்ண வாய்ப்பு கொடுப்பாராங்க? அவர் அவ்வளவு அன்பான தேவன். ஆனா இவனை கொலை பண்ணணும்னு வாய்ப்பு கிடைச்சனானா இவன் என்ன சொல்றான், இது கொலை பண்ண கிடைச்ச வாய்ப்பு இல்லை, அவனை மன்னிச்சு விட்டு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில அடுத்த மலையில போய் நின்றுட்டு, என்ன கௌதாரிய வேட்டாடுற மாதிரி இந்த தெள்ளு பூச்சியை வேட்டாட வந்தீங்களான்னு கேட்டான். அவனுக்கு சவுலுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி என் மகனேன்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் அவனை இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. ஏன் அவன் ஆடு மேய்ச்சிருந்தவனை அரசனாக்குனாருன்னா, அவனிடத்திலே காணப்பட்ட இந்த பொறுமை, சாந்தம், அமைதல். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, அமைதல் உள்ள குணம். எப்ப அதெல்லாம் வர, மறுபடியும் சொல்றேன், மன்னிச்சு விட்டு கொடுக்கும் பொழுதுதான் இந்த சாந்தமும் அமைதலும் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து கடைசியாக நற்கிரியைகள் செய்வது நமக்கு அலங்காரம். முதலாவது பரிசுத்தம் நமக்கு அலங்காரம். இரண்டாவது சாந்தமும் அமைதலுள்ள குணமும் நமக்கு அலங்காரம். மூன்றாவதாக கடைசியாக நற்கிரியைகள் செய்வது நமக்கு அலங்காரம். 1 தீமோத்தேயு 2:10 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தகுதியான வஸ்திரத்தினாலும் வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினால் உங்களை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். முதல்ல பரிசுத்தம் நமக்கு அலங்காரம். இரண்டாவது சாந்தமும் அமைதலுள்ள இருதயமும் ஒரு அலங்காரம். மூன்றாவது நற்கிரியைகள் நமக்கு அலங்காரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நற்கிரியைகள் செய்கிற சிசி அப்படின்னு ஒருத்தி ஆதி அப்போஸ்தல காலங்களில் இருந்தால். அவளுடைய பெயர் தொற்காள் என்கிற தபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பெயரே பைபிள்ல நற்கிரியைகள் செய்கிற சிசி அப்படின்னு. அவளுடைய ஊழியமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்துட்டு சுத்துகிற ஒரு ஊழியம். அவ பாருங்க, அதுதான் அவளுக்கு அலங்காரம். அந்த அலங்காரம் அவ செத்ததுக்கு பிறகு ஆண்டவரோடு கூட பேசுகிறது. அதுதான் அந்த அலங்காரம். இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் நம்ம மரித்தும் பேசும். நல்ல கவனிங்க. தொற்காள் என்கிற தபித்தாள் ஒரு நாள் மரிச்சு போயிட்டான். ஆனா அவளுடைய குணம் என்னன்னா, நிறைய ஏழை விதவைகள், ஆதரவு இல்லாதவர்கள், இவர்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுக்குற, சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள விசாரிக்கிறது, அப்படி ஒரு நிறைய. அதான் நற்கிரியைகள் செய்கிற சிசின்னு எழுதியிருக்கான்னா பார்த்தேங்க, பைபிள்ல எழுதியிருக்கு. அவளுடைய பெயர் தொற்காள் என்கிற தபித்தாள். அவள் நற்கிரியைகள் செய்கிற சிசி அப்படின்னா அது ஒரு சீஷத்துவ ஊழியம். அப்போ ஒரு நாள் திடீர்னு மரிச்சிட்டா. அவளை அடக்கம் பண்றதுக்கு அவளை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பெட்டியில வச்சிருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, மூத்த ஊழியக்காரனாகிய பேதுரு வரணும். பேதுரு வந்து இவளுடைய முகத்தை பார்த்த உடனே முகத்தை மூடி அடக்கம் பண்ண இந்த லெவல்ல பாடியை வச்சிருக்கிறாங்க. இப்ப பேதுரு கிளம்பி வர்றாரு. தபித்தாள் செத்துட்டா, அந்த நற்கிரியைகள் செய்கிற சீசி இறந்துட்டா அப்படின்னு அவளுடைய ஃபியூனரல் அட்டன் பண்ண பேதுரு புறப்பட்டான். நல்லா கவனிங்க. நீங்க அந்த பேசேஜை வாசிச்சீங்கன்னா அழகா தெரியும். இந்த ஃபியூனரலை அட்டன் பண்ண, அவளுடைய அடக்க ஆராதனை அட்டன் பண்ணுவதற்காக வீட்டிலிருந்து இவன் புறப்பட்டு வர்றான். ஆனா அவன் வந்துட்டு இருக்கிற வழியில இன்னொரு காரியம் நடக்குது. யாரெல்லாம் இவளுக்கு இருந்து உதவி பெற்றாங்களோ அந்த உதவிகள் எல்லாம் அந்த பாடியை சுத்தி நிக்கிறாங்க, இந்த சவப்பட்டியை சுத்தி நிக்கிறாங்க. நின்றுட்டு பைபிள் அழகா எழுதியிருக்கீங்க, அவங்க எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு காமிச்சு ஆண்டவரிடத்துல அழுறாங்க. ஆண்டவரே, இந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்க தானே எடுத்து கொடுத்தாங்க ஆண்டவரே, இவங்களால தானே எனக்கு இந்த நல்ல ட்ரெஸ் நான் இன்னைக்கு உடுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி கதறுகிறார்கள். எதை சொல்லி கதறாங்க? இவளுடைய நற்கிரியைகளை சொல்லி கதறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஏழை ஸ்திரீகளுக்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, சரி போட்டு இன்னும் கொஞ்ச நாள் அவள் உயிரோட இருந்து இன்னும் நல்லது செய்யட்டுன்னு சொல்லி ஃபியூனரல் அட்டன் பண்ண வருகிற பேதுருவை நடுவழியிலே சந்திக்கிறார். சந்திச்சு அங்க போன உடனே அவளுடைய கையை பிடிச்சி அவன் சொல்றான், தபித்தாளே எழுந்துரு. ஃபியூனரல் அட்டன் பண்ண போடுறான், சொல்றான் தபித்தாளே எழுந்துருன்னு சொல்றான். எங்க இடப்பட்ட வேளையில அற்புதம் நடந்தது, இந்த காரியம் நடந்தது. அவன் வருகிற வழியிலே இவள் செய்த நற்கிரியைகள் பரலோகத்திற்கு நினைப்பூட்டுதலாய் மாறினது. அது பரலோகத்துக்கு நினைப்பூட்டப்பட்ட பொழுது ஆண்டவர் டக்குன்னு
அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒன்றும் அனுப்பலை. அவளை எழுப்பி விடுதலையோட சுகமாக்கி அவளை இன்னும் கொஞ்ச நாள் நல்லது செய்யட்டு உயிரோட எழுப்பிட்டு வான்னு ஆண்டவர் அனுப்புனாரு. அவள் உடனே எழும்பினாள். அந்த இடத்துல அவங்களிடத்துல அப்படியே விட்டுட்டு தொடர்ந்து நற்கிரியைகள் செய்ய ஆண்டவர் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் மரித்தும் பேசுவான் அப்படின்னா அவனுடைய நற்கிரியைகள், அவன் செய்த நல்ல காரியங்கள், அவன் செய்த தொண்டுக்கள் அவன் மரித்தும் பேசப்படும். அவன் மரித்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தலைமுறை தாண்டினாலும் பேசுவாங்க. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட வந்து பரலோகத்துக்கு வருதான். அவங்க சொத்து வரேன்னு சொல்லலைங்க, அவங்க பதவி வரேன்னு சொல்லல, அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட என்னிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில்,
மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.